ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். அற்புதமான சில விஷயங்களை தியானிப்போம். என்னோடு சேர்ந்து வாருங்கள். நான் இந்த வீடியோ கீழே கொடுப்பேன், அதையும் பாருங்கோ. ஷார்ட் வீடியோவில் லிங்க் கொடுப்பேன், ஃபுல் வீடியோ வடிவ பாருங்கோ. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். யார் இவர்கள்? இப்போ பாருங்க, இந்த உலகத்தில் கடவுள், சாத்தான், நடுவில் மனுஷன். நன்மை தீன்மை நடுவில் மனுஷன். இந்த மனுஷனுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது என்ற இங்கால கடவுள், அதாவது நன்மை, கடவுள் என்றால் நன்மையின் அதிகாரி. சாத்தான் என்றால் தீமை, பொய், பிரட்டு, வஞ்சகம், சூது, வாது இவர்களின் தலைவன் சாத்தான், சத்துரு எனப்படும். இது ரெண்டு சக்திகள். இந்த சக்திகள் மனிதருக்குள் செயற்பட்டால்தான் அந்த மனிதன் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய மனிதனாக மாறுகிறான். இல்லாவிட்டால் அவனும் செயலிழந்த தன்மை உள்ளவனாக இருப்பான். எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் இந்த ரெண்டு சக்திகளும் இந்த மனுஷனுக்கு தேவைப்படுது. இந்த மனுஷனுக்கு கடவுளுடைய சக்தி, அதாவது நன்மையின் சக்தி எடுப்பது மிகவும் மிக கஷ்டம். இந்த தீமையின் சக்தியினால் ஒரு காரியத்தை சீக்கிரம் செய்து முடித்து விட முடியும். ஒரு பொய், ஒரு பிரட்டு, ஒரு சூது, ஒரு வாது, ஒரு வஞ்சகம், ஒரு தந்திரங்களை பாவித்து ஒரு காரியத்தை முடித்து விட முடியும். விளங்குறதா சரியாக? இவ்வளவாக இந்த வேதத்தை வாசிக்கும் போது சும்மா வாசிச்சுட்டு போகிறது. சும்மா வாசிச்சுட்டு போவீங்களா? கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றது, இல்லை சேர்ச்சுக்கு போய் ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி போட்டு வர்றது. அந்த தேங்காயினுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இந்த தேங்காய் எவ்வளவு கடினமானது என்று தெரியுமா? அது மனுஷனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த தேங்காயை முதலாவது தேங்காய் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அது உயரமான ஒரு மரத்தில் இருக்கிறது. அதை முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும், அதை முதலாவது பறிக்க வேண்டும். அது இதயத்துக்கு ஒப்பாக இருக்கிறது, மனுஷனுடைய இதயம். அந்த தேங்காய் எடுத்து முதலாவது அதை பிரித்து அந்த பொச்சுகள் எல்லாம் எடுத்து அதுக்கு வேலை செய்ய வேண்டும். இருதயத்துக்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டும். எங்கள் இருதயத்தை சூழ்ந்திருக்கிற வஞ்சக தந்திரங்கள் எல்லாவற்றையும் எங்களையே நாங்கள் இனம் காண வேணும். இனம் கண்டு அவற்றை நாங்கள் உரிக்க வேண்டும். அது தேங்காயை நாங்கள் எங்கள் கைகளில் எடுக்க வேண்டும். எடுத்ததான் எங்கள் இருதயம். இவ்வளவு கடினமாக இருக்கிற அந்த இருதயத்தில் கடினம். வேதம் சொல்லுகிறது, முரட்டாட்டம் கொண்ட இருதயம் கொண்டவர்களாக நீங்கள். மனுஷர் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். அந்த தேங்காயை உடைக்கும் போது உள்ளுக்கு என்ன இருக்கிறது? ஒரு உணவு, ஒரு பதார்த்தம், ஒரு திராவகம், ஒரு தேவ திரவமே அங்கே இருக்கிறது. அதை நாங்கள் வெளியே கொண்டு வந்தால் அந்த மனுஷன் தேவ மனுஷன். அதாவது இதயம் நொறுக்கப்பட்டு இரட்சிக்கப்பட்டால் ஒழிய அவன் தேவ மனுஷன் இல்லை. அதற்கு முயற்சி செய்கிறவர்கள் உண்டு, அதற்கு முயற்சி செய்து வெற்றி கண்டவர்கள் உண்டு. இருதயத்தை சுத்திகரித்து முழுமையாக யாரும் எந்த மனுஷனும் செய்ய முடியாது. கடவுள் இயேசப்பா பிரமபிதா சொல்லியிருக்கிறார், இது மனுஷனால் கூடாது. மனுஷனால் முயற்சி செய்ய முடியும். மனுஷனால் தங்கியுள்ள மனுஷன், கடவுளுக்குள் தங்கியுள்ள மனுஷன், தங்க விரும்புகிற மனுஷன், தன்னால் முடியாது என்று கண்ட இடத்தில் கடவுளுக்குள் தன்னை ஒப்பு கொடுத்து முடித்து விட்ட மனுஷன், அவன் பக்குவமானவன். அந்த மனுஷன் தேவ மனுஷன். இதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இதை சங்கீதம் 1 அதிகாரம் வாசிக்கிறேன். இதை நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படியாகவே சொல்லிக் கொடுங்கள். சும்மா வாசிப்பதிலோ அர்த்தமில்லை. மற்றது மெழுகுதிரியை பற்றி நாங்கள் பார்ப்போம். மெழுகுதிரியானது நாங்கள் தான் அந்த மெழுகுவர்த்தி, நாங்கள் தான் அந்த தீபம், நாங்கள் தான் எங்களை உருக்கி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். நாங்கள் உருகி போவோம், பொன்னை போல புடம் போடப்பட்டு போவோம். தீ மிதிக்கிறீர்களா? அக்கினியில் உங்கள் இருதயத்தை புடம் போட்டு பாருங்கள். அப்பொழுது அதே பாடு வாழ்க்கையில் வெளிச்சத்தை நோக்கி அந்த பயணம், யாத்திரை வெளிச்சத்தை நோக்கி, ஆத்மா வெளிச்சத்தை நோக்கி பிரவசிக்கும். இல்லாவிட்டால் இருளை நோக்கி, இருளின் ஆதிக்கத்திலேயே அந்த ஆத்மா சுத்தி அலைந்து திரியும். மீண்டும் பிறக்கும், மீண்டும் படாத பாடுகளை பெறும். பிறப்பை பற்றி என்ன நினைக்கிறார்கள் இந்த மக்கள்? இறப்பை பற்றி என்ன நினைக்கிறார்கள் இந்த மக்கள்? மீண்டும் பிரவாமையை பற்றி என்ன நினைக்கிறார்கள் இந்த மக்கள்? உயிர்த்தெழுதலை பற்றி என்ன நினைக்கிறார்கள் இந்த மக்கள்? அவர்களுக்கு நினைவு மண்டலம் சரியாக வேலை செய்யவே இல்லை. அது சரியாகவும் சுத்தமாகவும் வேலை செய்ய பண்ணுவோம். அதை தான் இப்பொழுது நாங்கள் செய்கிறோம்.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் அந்த தேங்காய்களை உடைக்கிறவனும் மெழுகுவர்த்தியை கொளுத்துறவனுமாக இருக்கிறான். இது ஒரு பிராயச்சித்தத்துக்காக ஒரு பலி கொடுப்பதை போல அந்த காசை கொண்டு போய் அந்த பொருளை வாங்கி உடைச்சாச்சு, தீர்ந்தது, சோலி முடிஞ்சுது. அந்த மனுஷன் முரட்டாட்டமும் கடினமும் வன்முறையும் கொண்ட மனுஷனாகவே அவன் அப்படியே போயிட்டு இருக்கிறான். அவன் சொல்லுவான், ஆண்டவனே, நான் நமக்கு எத்தனை தேங்காய்கள் உடைத்தேன், கடவுளே இல்லை என்ற வாழ்க்கையில். அவன் சொல்லுவான், நான் எத்தனை மெழுகுவர்த்திகள் உமக்கு கொளுத்தி இருப்பேன் ஆண்டவரே, ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. எந்த மாற்றமும் வராதுதானே? இப்ப புரிஞ்சுதா? கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த சக்திகள், 2 சக்திகளை எப்படி செயற்படுத்துவது, எப்படி பக்குவப்படுத்துவது என்ற ஞானத்தை மனுஷன் பெற்றுக்கொள்ளணும். கடவுளுக்கு 3ஆம் கண், கடவுளுக்கு 3ஆம் கண் தேவையில்லை, அவர் தான் 3ஆம் கண். அது மனுஷனுக்குத்தான் தேவை. எல்லாத்தையுமே புரட்டியாச்ச, எல்லாமே கலப்படமா? ஒரு தேவ அறிவு ஞானம் வேண்டாமா? கடவுளுக்கு 3ஆம் கண்ணா? கடவுள் தான் அந்த 3ஆம் கண். அது மனுஷனுக்கு வரணும். கடவுளை மனுஷன் அபிஷேகிக்கிறான், பாலாலும் பழத்தாலும் தேனாலும். ஐயோ, இந்த உலகத்திலிருந்து எடுத்த பொருட்களை கொண்டு போய் கடவுளுக்கு மேல ஊத்தி, கல்லுக்கு மேல ஊத்தி எல்லாம் அப்படியே பயங்கரம். கல்லுக்கு மேல ஊத்தலாம். கடவுளை மனுஷனால் அபிஷேகிக்க முடியாது. கடவுள் தான் மனுஷனை அபிஷேகிக்கிறது. ஞானத்தாலும் அறிவாலும் பரிசுத்தாவினாலும் அபிஷேகிப்பான். அப்பொழுது மனுஷன் பொறுமையாக இருந்து, அந்த விக்கிரகம் இருக்குது, அந்த கல்லு இருக்குதானே, அதே போல அந்த அப்படியே இருந்துடணும். கடவுளுக்குள்ள இருந்து அந்த அபிஷேகத்தை, கடவுள் எங்களை அபிஷேகிக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். செய்வீர்களா? செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க, முயற்சியுங்க. அதான் தியானம். வேற அதை பற்றி வேற காரியங்களில் செய்துட்டு நான் செய்தேன், கடவுளுக்காக செய்தேன், அங்க செய்தேன், இங்க செய்தேன், எத்தனையோ பலி கொடுத்தேன் என்று சொல்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எந்த விதமான இயக்கமும் அங்கு வரப்போவதில்லை. நாங்கள் இயங்குறவர்களும் உயிர்த்தெழுந்தவர்களும் புறப்படுகிறவர்களும் பரிசுத்தர்களும் பண்புள்ளவர்களும். பரிசுத்தம் யாரும் கிடையாது. முயற்சி செய்யறதை பற்றி தான் நான் சொல்றேன். இல்லை, ஒப்பு கொடுத்துட்டு அப்படியே இருந்து விடணும். நான் பரிசுத்தவான், நீ பரிசுத்தவான், நீ நல்லவன், நான் கெட்டவன், அங்கே ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்கள், இரட்சிக்கப்பட்டவர்கள். இனி அவர்களின் கிரியை அதுக்கு தக்கபடியாக புறப்பட்டு போக வேண்டும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். இதை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்றை பதறடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபைகளிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இந்த துன்மார்க்கர் கூட்டம் இன்றைக்கு பூமி முழுவதிலும் வந்துட்டு, அவர்கள் செய்கிற துன்மார்க்கம் என்னென்று சொன்னால், நீங்கள் எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பக்கத்துக்கு போய் இந்த வீடியோக்களை தயவு செய்து பாருங்க, எப்படியாவது பாருங்க. பிள்ளைகள் பாசம் இருந்தால், பிள்ளைகளில் பிரியம் இருந்தால், பிள்ளைகளில் உண்மையான பாசம் இருந்தால், தயவு செய்து இந்த வீடியோக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். ஆமேன்.